வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சின்னதாக ஒரு டிசைன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு காட்டன் எடுத்து இந்த ஏற்கனவே நான் செஞ்சுருக்கிற அந்த எம்ப்ராய்டிங்கோட சேர்த்து வச்சு ஒரு டேஷ் டேஷாக போடணும். அதுக்கு பிறகு இந்த மாதிரி வந்துருச்சா, அதுக்கு பிறகு அதை முடிச்சுட்டு பின்னாடி நூல் போட்டு அதை முடித்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் எடுத்து சீசர் எடுத்து அப்படியே நீங்கள் கட் பண்ணணும். அதுக்கு பிறகு இன்னொரு நூல் வேறு கலர், இந்த கலரில் இந்த ஊசியை கோத்துட்டு ஒரு நூல் தான் அதுமாரி கோத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கோத்துட்டு முடிச்சு போடணும். சில சமயம் அப்படி தான் வராது, ஆனால் நீங்கள் ஒரு தடவைக்கு 2-3 தடவை கூட செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி முடிச்சு போட்டுடணும். முடிச்சு போட்ட பிறகு அந்த நம்ம செஞ்சுருக்குறோம்ல, அதுலேருந்து அடிபாகத்துலேருந்து நம்ம இந்த ஊசி எடுத்து நம்ம கொஞ்சம் வளைவாக கொண்டுட்டு வரணும். ஒரு இதையும் அப்படியே வளைவாக அப்படி கொண்டு வந்து இப்படி எடுத்தோன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப ஈஸி தான். அதுக்கு பிறகு அதுக்கு கீழே ரெண்டு இது கொடுத்தா மாதிரி, இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று. நான் சொல்லியிருக்கேன்னா நான் பாயிண்ட் வச்சு நம்ம இந்த மாதிரி செய்வோன்ட்டு, அந்த மாதிரி நீங்கள் எடுத்து இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வரும்போது ஒரு பாயிண்ட்டாக வந்த பிறகு இந்த மாதிரி சின்ன சின்ன இடம் தெரியுதுல்ல, அது மறுபடியும் நான் அதுக்குள்ளது எப்படிங்கிறது, அந்த டெக்னிக் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம தப்பாக கூட செய்யலாம், ஆனால் அதையும் நம்ம சரி செய்யலாம். அதுதான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறது. இந்த மாதிரி கட்டடமாக நம்ம செஞ்சிட்டோம். செஞ்ச இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இது அப்படியே தெரியுது பாருங்கள், உங்களுக்கே தெரியும், நல்லா பாருங்கள். இதுலேயும் இந்த மாதிரி வருதில்ல, அதில் நம்ம அதை இப்படி எடுத்து இந்த சைடு எடுத்து நம்ம இப்படி விட்டோன்னா அதுக்கு அடுத்த சைடும் இந்த மாதிரி செய்யணும். இது செஞ்சோன்னா அந்த அந்த கேப்பு நம்மளுக்கு போயிடும். இப்போ இந்த கேப் இல்லாமல் பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்திருக்கு. முதல்ல சொன்ன மாதிரி தான், அதே மாதிரி இந்த சைடும். அதுக்கு பிறகு நம்ம ஒரு டேஷாக அதை முதல்ல சொன்ன மாதிரி மேலே செஞ்ச மாதிரி அதேமாதிரி கீழேயும் இந்த மாதிரி செஞ்சு ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கணும். அதுக்கு அடுத்தது இன்னொரு நூல் வேறு கலர் எடுத்து நம்ம சின்னதாக ஒரு இலை மாதிரி நம்ம போட போகிறோம். பார்த்தீங்களா, ஒரு சின்ன 3 லைன் கொடுத்த மாதிரி போட்டால் ஒரு சைடில் நம்ம கொடுத்தோன்னா அடுத்தடுத்து அது ஒரு சின்ன இலை மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்களா, அதுக்கு பிறகு பின்னாடி இந்த மாதிரி முடிச்சு போட்டு கட் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்களா, நம்மளுக்கு ஒரு சின்ன ஃப்ளவர் மாதிரி ஒரு நம்மளுக்கு அழகாக இது இந்த மாதிரி செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரியும் செய்யலாம். இப்போ இந்த காட்டுறேன்னா இதுவும் ஒரு சின்ன ஒரு டைமண்ட் ஷேப்பில் நம்ம காட்டுறோம். இதையும் பார்க்கலாம், இது ஒரு கலரு இது ஒரு கலரு. இந்த மாதிரி சின்ன சின்னது தான் இதெல்லாம், ரொம்ப ஒன்றும் பெரிய ஒர்க்குன்னெலாம் சொல்ல முடியாது. நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள்.
இதேமாரி செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே பாய்.